நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கோல்டு கொண்டு வரும்போது எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். முதல்ல நீங்கள் இந்தியாவிலேருந்து ஏதாச்சும் கோல்டு கொண்டு போகும்போது டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. இன்னொன்று நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது 2 சேனல் இருக்குது ஏர்போர்ட்டில். க்ரீன் சேனலில் நான் டியூட்டியபிள் கூட்ஸ் நீங்கள் எதுவும் டேக்ஸ் கட்ட தேவையில்ல. ரெட் சேனலில் பார்த்தீங்கன்னா டியூட்டியபிள் கூட்ஸ் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும். இன்கேஸ் நான் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் 1 இயருக்கு மேலே இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மேல் மெம்பராக இருந்தீங்கன்னா 20 கிராம்ஸ் ஆர் 50,000, ஃபீமேல் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா 40 கிராம்ஸ் ஆர் 1 lakh whichever is lower. அதுக்குள்ளே நீங்கள் கோல்டை வந்து நான் டியூட்டியபிளாக கொண்டு வந்துக்கலாம். இல்லை அதை தாண்டி நான் கிராம்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பரான கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும். இதனால் கோல்டு பாராவோ காயின்ஸோ கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் தாராளமாக அதையும் கொண்டு வரலாம். இன்கேஸ் நீங்கள் ஜுவல்ஸை வந்து வேரபிளாக நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அதை யூஸ்வலாக வந்து கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று நீங்கள் இந்த மாதிரி கோல்டு கொண்டு வரும்போது அதுக்கான அடிக்குவேட் ரெசிப்ஸும் வச்சுக்கோங்க. சில்ட்ரன் அவங்களோட ஏஜ் 15 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் 40 கிராம்ஸ் ஆர் 1 lakh வரைக்கும் கொண்டு வர முடியும். ஸோ இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.